அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்த்துக்களை ஒரு பக்கம் நாம் தெரிவித்துக் கொண்டாலும், இதற்கு முன்பாக அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக இருந்தவர். அப்ப அவருடைய பின்புலமாக பார்த்தால் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. தனது 36வது வயதில் தன்னுடைய ஐபிஎஸ் பதவியை தூக்கி எறிஞ்சிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு வர்றாரு. கர்நாடகத்தில் அவருடைய பணிகள் நடந்தது. அவர் ஒரு சிறப்பான ஒரு அறிவாளி. அதே நேரத்தில் அரசியல் ஆளுமை என்பது அண்ணாமலை அவர்களுக்கு அதிகமாக உண்டு. ஏனால் இந்த இடத்தில் அரசியல் ஆளுமை என்று சொல்லுவதற்கு முன்பாக அதிக பத்திரிகையாளர்களை சந்தித்ததில் நாம் தமிழர் கட்சி ஒரே நாளில் எத்தனை பத்திரிகையாளர்களும் சந்திக்கக்கூடிய திராணியும் அறிவும் ஆற்றலும் நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு இருக்கு. அதை தொடர்ந்து இதே போன்று பத்திரிகையாளர் சந்திப்புகளில் அந்த மக்களுடைய அரசியல் தளத்தில் அன்றாட நிகழ்வுகளுக்கு பதிலடி கொடுப்பதில் அண்ணாமலை அவர்களும் சிறந்த அறிவு தளத்தில் பணியாற்றக்கூடிய ஒருவர். அவர் பணியாற்றிய காலங்கள் 5 ஆண்டு காலம். 5 ஆண்டு காலத்தில் தான் பாரதிய ஜனதா கட்சி சந்து பந்தெல்லாம் பேசும் அளவிற்கு அந்த கட்சியை வளர்த்தெடுத்தவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள். இதுல தமிழ் மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மாநில தலைவர் யார் என்ற ஒரு போட்டி எல்லா கட்சிகளிலும் நடக்கக்கூடிய போட்டி இங்கேயும் நடந்துச்சு. தேசிய கட்சிகள் நடக்கக்கூடிய போட்டி. இல்ல மறுபடியும் ஹெச் ராஜா அவர்கள் தான் தமிழ் மாநில தலைவராக வர்றாரு, இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் தமிழ் மாநில தலைவராக அறிவிக்கப்பட போகிறார்கள். அதை தொடர்ந்து அண்ணன் கருப்பு முருகானந்தன் தான் தமிழ் மாநில தலைவராக வர்றாரு. இல்ல அண்ணாமலை அவர்கள் தான் நீடிப்பாரு. ஏன்னா அவர் தான் சிறந்த ஆளுமை, அதனால அவர் தவிர்த்து வேற ஆட்கள் இல்லை அப்படின்னு இதுலயும் பல கோஷ்டி முதல்கள் இருக்குல்ல. அப்ப எல்லா அரசியல் கட்சிகளையும் இருப்பது போல இந்த திராவிட கட்சிகள் ஆங்காங்கே அந்தந்த மாவட்டத்தில் உள்ள தலைமைகள் பின்னால் கோஷ்டி முதல்கள் இருப்பது போல இங்கேயும் பல சிக்கல்கள் உருவானது. ஆனா ஒரு அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய தரப்புகள் பாரதிய ஜனதா கட்சியோட முன்னோடிகள் சொல்லும் பொழுது இல்ல இது சுழற்சியின் முறையில மாற்றப்படுவது இயல்பு. அதே நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் அகில இந்திய பதவிக்கு அவர் தயாராகிறாரு அப்படிங்கிற பேச்சுகள் இருக்கு. இப்படி பல போட்டிகள் இருந்த நேரத்தில் இன்று நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழ் மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டதுல இனிமேல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வளர்ச்சியா சரிவா என்பது அவருடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும். அவர் குறிப்பாக பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எல்லா சமூகத்திலையும் இணக்கமாக இருக்கக்கூடியவர். சாதி மதம் கடந்து இணக்கமாக வாழக்கூடியவர். குறிப்பா பார்த்துட்டீங்கன்னா சமூகத்தினுடைய சிக்கல், குறிப்பா தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய வாக்குகள் அதிகமாக செலுத்தப்பட்டு திருநெல்வேலியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். தேவேந்திரகுல மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் என்பது அந்த மக்களுடைய அபிலாஷைகள். அதை மத்திய அரசு விரைவாக பட்டியலிருந்து தேவேந்திரகுல வேளாளர்களை வெளியேற்ற வேண்டும் என்ற முழக்கத்தையும் சட்டமன்றத்தில் பேசியவர் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர்களுக்கு 65 வயதுகளை கடந்து விட்டது. இது போன்ற எல்லா சமூகங்களையும் இணக்கமாக இருக்கக்கூடியவர். ஆரம்ப கட்டத்துல திராவிட தத்துவம், அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய விசுவாசியாக இருந்தவர், தீவிர விசுவாசி. அம்மையார் ஜெயலலிதா அவர்களே அவர்கள் வீட்டில் உணவருந்தியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வீட்டில் அந்த அளவுக்கு ஒரு எல்லா சமூகத்தினுடைய ஒரு சுமூகமான ஒரு வாழ்வியலை கையாளக்கூடிய ஒரு ஆளுமை நயினார் நாகேந்திரன் அவர்கள்ட்ட இருக்கு. யாரும் தடித்த வார்த்தையில் பேசியது கிடையாது. மேடை பேச்சுகள்லையும் மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணுவதோ, கடுமையா சாடுவதோ, இல்ல அண்ணன் ஒரு கோபத்துல பேசிட்டாரு அப்படிங்கிறதுல எதுவுமே இருக்காது. அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய ஆளுமைகள் எல்லாமே மென்மையாக இருக்கும். மதவாத சக்தியாக சொல்லக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மத்தியில் பரவலாக விமர்சனமாக அது பேசப்பட்டாலும் கூட அவர் இஸ்லாமியர்களுக்கு எதிராகவோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ அவர் ஒருபோதும் புண்படுத்த முடியாத வார்த்தைகளோ எதுவும் பதிவு செய்ததாகவும் இன்று வரை அவருடைய அரசியல் பயணத்தில் இல்லை. அப்ப இனி வரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி, அதனுடைய தொய்வுகள் என்பது இவர்களுடைய ஆளுமை, இவர்களுடைய அரசியல் பயணங்களை மையப்படுத்தி தான் அது இருக்கும் என்பது எல்லாராலும் நம்பப்படுகிறது. அப்ப இந்த ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த நொடி பொழுது வரை மற்ற சமூகத்தினுடைய எதிர்ப்புகளும் அவர் பெருசா சம்பாதிக்கல.
மார்க்கத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்புகளோ கிறிஸ்துவர்களுடைய எதிர்ப்புகளோ அவர் எந்த இடத்துலையும் அவர் சம்பாதிக்கல. அப்போ நயினார் நாகேந்திரன் என்ற ஒரு ஆளுமை என்பது எல்லா சமூகத்தாலும் எல்லா மார்க்கத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். அவர் சரியாக இனிவரும் காலங்களில் இதற்கு முன்பு அவர் ஆளுமை செய்தது போல தமிழ் மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கும் ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் சரியான முன்னெடுப்பை எடுப்பார் என்று நம்புகிறோம். நன்றி.